இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த பிளாப். அதாவதுன்னா ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு. அந்த மேட்ச்க்கு வந்து சியர் லீடர்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து 2 பசங்க விளையாட்டுருப்பாங்க. இதில் வந்துட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு. ஹீரோயின் தாறுமாற டான்ஸ் ஆடிட்டு இருக்க பார்த்துருப்பீங்க. இவங்க தான் ஹீரோ. நான் கூப்பிட்டா அவள் வருவாளாடா இன்றைக்கி அப்படின்னு. யார் கூப்பிட்டாலும் அவள் வருவா, பட் நீ கூப்பிட்டா வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு. எனக்கு எப்படியா இன்றைக்கி நைட் அவள் கூட டேட்டிங் பண்ணி வேண்டாம், அவளை பார்க்கும்போது எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல், நீ பார்த்துட்டே இருக்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு. இந்த பையன்னா ஹீரோயின் உடம்பு இன்ச்சு பை இன்ச்சாக ரசித்து பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் போய் கேம் விளையாடும். பார்த்தா எல்லாரும் வந்துட்டு இவன் மேலே விழுந்துருவாங்க. அப்புறம் சியர் கேர்ளான ஹீரோயின் ஓடி வந்துச்சு, ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே ஓகே, பட் நைட்டு டேட்டிங்க்கு வருவீங்கள்ல, நான் கூப்பிட்டா வருவீங்கள்ல அப்படின்னு வந்து கேட்பான். சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா ஹீரோயின். அப்படியே சீனை கட் பண்ண இந்த படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. அவர் ஒரு புல்லட்டை வச்சுட்டு லாங் ஜம்ப் எப்படி தாண்டலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டிருப்பார். இந்த ட்ராக்கில் வந்துட்டு தாண்டி அந்த ட்ராக்கை தாண்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே கடைசியில் அவன் வந்து ஸ்பீடாக வண்டி ஓட்டிட்டு போவான். இங்கே எல்லோரும் கைத்தட்டி அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. இவருக்கும் அந்த ஸ்டேடியத்தில் நடக்கிற சம்மந்தம் இல்லை. இவர் ஒரு மண்ணில் போயிட்டு பறந்து போவார். போகிற வழியில் பார்த்தா புல்லட்டு வேலையை காட்டிடும். அங்கேயே சறுக்கி விழுந்துடும். புல்லட்டோட சறுக்கி வந்த ஹீரோ கீழே இருக்கிற நிறைய சில்லையை பொறுக்கிட்டு இருப்பார். அங்கே வந்துட்டு ஒரு குப்பாளர் பார்த்து கிளாப்ஸ் கடிச்சிட்டு வா 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 செம்ம ஜம்புப்பா, ஒன்றையுமா அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டுருப்பாரு. ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். நம்ம கூட ஒரு ஆடியன்ஸ் கிடச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுட்டு இருப்பான். அந்த ஆள்பாட்டுக்கு எஞ்சி போயிட்டே இருக்கும். கை கட்டினா தவிர தூக்கி விடாமல் போகிறானே, உடம்பு வேறு மண்ணாயிடுச்சு, வீட்டில் போய் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு அங்கே வந்துட்டு எஞ்சி. அப்படியே ஒரு மொரட்டு சிங்கிள் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அங்கே ஒரு பார் அட்டெண்டர் லேடி இருக்காங்க. ரொம்ப நாளாக கேட்டே இருக்கேன், எப்போ என் கூட டேட்டிங் வர போகிறீங்க, இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க? இல்லை சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் ஒழிச்சு கேட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை நம்ம பசங்களாம் வர்றாங்க, சரி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சார், அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பில் நைட் 11 o'clock ஃப்ரீ அப்படின்னு போட்டு கொடுத்து அனுப்போம். பரவாயில்லையே நம்ம கிளிக்கும் கூண்டு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷத்தில் அங்கே வந்துட்டு வர அந்த நம்ம ஹீரோவை பார்த்து போலீஸ், என்னப்பா எப்படி இருக்க, என்ன உடம்பு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது அப்படின்னு. கீழே விழுந்துட்டேன் அங்கிள் அப்படின்னு. சரி பார்த்துப்போ, உனக்கு ரீசெண்டாக பர்த்டே வரப்போதும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமாம் அங்கிள்னு சொன்னால் அங்கே வந்துட்டு அந்த போலீஸ் போயிடுவார். இப்போ ஹீரோ வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போவான். அந்த ஆள் வந்துட்டு இவனுக்கான டூல்ஸை கொடுப்பார். ஏன்னா இவனோட புல்லட் வந்துட்டு கீழே விழுந்தெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அந்த பிச்சைக்காரரை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு நைட்டு இங்கே படுத்துருக்கும்போது அந்த நாய் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தோம்னா வானத்தில் வந்துட்டு ஒரு எரிக்கல் மாதிரி பறந்து வந்துட்டு இவரோட ஏரியா தாண்டி அப்படி போயிட்டு வெடிச்சு சதுரும். இதை பார்த்தோன்னா அந்த பள்ளத்தில் போயிட்டு என்ன விழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயும் வரும் போய் பார்ப்பாங்க. அந்த நாய் அப்படியே உரம்பு போய் உட்காந்துக்கும். இவர் அந்த எரிக்கல்குள்ளே எங்கே விழுந்து அங்கே போயிட்டு செக் பண்ணிட்டு பசங்க பேசியிருப்பாங்களா, அந்த பசங்களை இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் காட்டுறாங்க. டேய் மச்சான் எப்படா போய் கேட்குறது அப்படின்னு. டேய் கேட்குற விதத்தில் கேள்றா அப்படின்னு சொல்லி அனுப்பான். பார்த்தா அங்கே ஒரு சர்ச்சு ஃபாதர் வந்திருப்பான். இந்த ஆள் எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு கேட்கும். தம்பி நீ கேட்ட காண்டம் அப்படின்னு அங்கே சவுண்டு விடுவார். கடைக்கார சவுண்டு விட, தம்பி என்னப்பா பண்ணிட்டுருக்க அப்படின்னு சர்ச்சு ஃபாதர்னு கேட்க, ஐயோ அங்கிள் அது எனக்கு இல்லை, அதோ நிற்கிறானே என் ஃப்ரெண்டு, அவன் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, அவன் எதுக்கு எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக இருப்பான், எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ பொண்ணை பார்த்தவங்களோட நிலமெல்லாம் அரோகரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடும். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இப்போ அந்த பெரியவரை காட்டுறாங்க. அந்த பிச்சைக்காரர் அவர் வந்துட்டு அந்த பள்ளத்தில் போயிட்டு குழியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏதோ லிக்யூடு மாதிரி இருக்கும். சரி அவர் கையில் வச்சுருந்த குச்சியை வச்சு அந்த லிக்யூடை எடுத்து பார்த்தா இது ஜெல்லு மாதிரி இருக்கும். என்ன இது ஜெல்லு மாதிரி இருக்குது அப்படின்னு கையில் எடுத்து தடோன்னா திடீர்னு அவர் கையை பிடிச்சிட்டு விடாது. அப்படியே ஒரு டைனிங் ஹாலை காட்டினா இங்கே வந்து ஹீரோவோட தம்பியும் அவன் ஃப்ரெண்டும் பேசிட்டுப்பான். டேய் நைட்டு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகலான்டா அப்படிமா. எந்த இடம்? ஹாரர் படம் பார்க்கலாமா அப்படின்பா. அதை கேட்டுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏய் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, நீங்களாம் சின்ன பசங்க, அந்த மாதிரி படத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். மேலே அவங்க அக்காட்ட போய் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோன்ட்ட பேசுவான். எங்கடி நீ கிளம்பிட்டு இருக்க அப்படின்னா, டேட்டிங் போகிற மாமி அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கதவு திறக்க பார்த்தா அவன் ஹீரோவோட தம்பி வந்துட்டு இருங்க எங்கள் அம்மா அனுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே அனுப்பான். உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்பா அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு. நீ எங்கடா போகிற அப்படின்னு. இல்லை அவன் கூட போய்ட்டு குரூப் ஸ்டடி படிக்க போகிறேன் அப்படி. சரி இந்த கோட்டை போட்டு போன்னு கோட்டை ஒன்று போட்டு விட்டு இந்த பொண்ணை அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஹீரோயின் உள்ள வந்துட்டு இந்த காஸ்டியூம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. சூப்பராக இருக்கேன் அப்படின்னு. சரி நான் அப்பாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அந்த இப்போ அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை காட்டுறாங்க. ஏன்டா என்கிட்ட காண்டமாகி என் பொண்ணே மேட்டு முடிக்க போறியா அப்படின்னு திகச்சு போயிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் புல்லட்டை கரெக்ட் பண்ணிருப்பான். அந்த டைம் பார்த்து அங்கே அந்த ரகு தாத்தா வயசான பெரியவர் அங்கேருந்துட்டு ஓடி வருவார். ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு ஹீரோ அடிக்கிற மாதிரி ஓடி வருவார். பார்த்தா இவர் கையில் ஆல்ரெடி அந்த ஜெல்லு பிடிச்சிட்டு பூச்சி மாதிரி விடாது. இதனால் அவர் வந்துட்டு ஐயோ கையில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்துக்கிட்டேன். அது என்னன்னு தெரில தம்பி, ஏதோ கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கும், கையை விட்டேன் அவ்வளோதான், என் கையை பதம் பார்த்துச்சு அப்படின்னு பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு. எனக்கு உன் கூட வர்றது தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷாக்லேயே வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். பெரியவரை விரட்டிட்டு ஹீரோ ஓடி வந்திருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்டு கார் பிரேக்கை போடுவான், கீழே விழுந்துடும். அந்த பெரியவர் ரோட்லேயே 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் அந்த பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ட்ரி போட்டுட்ருப்பாங்க. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோவும் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி விடுவான். இதுக்கப்புறமா அந்த பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அந்த பெரியவருக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க போனால் அங்கே அவரோட கை மூஞ்சி எல்லாமே அப்படியே வெளுத்து போயிட்டு அவரோட கண் அப்படியே வெள்ளையாக உருவ மாறிடும். ஐயோ ஏதோ ஆயிடுச்சு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு கத்திட்டே டாக்டர் டாக்டர் அப்படின்னு இருப்பா இப்போ தான் பிக்கப் பண்ணிட்டுருக்கேன் அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டியை உஷார் பண்ணிட்டுருக்க மாதிரி அங்கே பேசிட்டு இவன் பூஜையில் கரடிமா எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டே இருக்காங்க. சரி இன்றைக்கி இவன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு பேஷண்ட்டை பார்க்க போனால் அந்த போகிற வேலைக்கு பார்த்தா மார்பிள் கீழே வேறு பாடி பாட்டே எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட்ருக்கோம். அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா கடகடன்னு போயிட்டு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். போலீஸ் உடனே சரிப்பா நான் வந்துட்டு இருக்கேன் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு ஏதோ துளி துளியாக விழுந்து இங்கே டேபிள்லேருந்து புகை வரும். என்னடா அதுன்னு பார்த்தா மேலே வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய ஜெல்லு மாதிரி வந்து இவனை வந்துட்டு உள்ளே அவன் அலற சத்தம் கேட்டு ஹீரோயின் ஓடி வந்துட்டு அவன் கையை பிடிச்சிருப்பான். கையை தனியாக பிடிச்சிட்டு வந்துடும். மயக்கம் அப்படியே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த டைம் பார்த்து போலீஸ் வந்துட்டு அவளை காப்பாற்றி விட்டுருவாங்க. இப்போது அவனோட மூஞ்செல்லாம் கொடூரமாக அந்த மிருகம் சாப்பிட்டு எடுத்துரும். அங்கே வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோனை விசாரிச்சு யார் அந்த பெரியவரை கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஹீரோ தான் கூப்பிட்டு வந்தான்னு தெரிஞ்சுன்னா ஹீரோ கால் பண்ணி வர வச்சுட்டு போகிற அந்த போலீஸ்காரர். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னொருத்த வந்துருப்பான். எல்லா பொண்ணும் இது மேட்ரு முடிக்கும். அவன் வந்துட்டு காரில் ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டு இருடியர் நான் போய்ட்டு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிக்கியில் வந்துட்டு ஜூஸை மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா அங்கே படுத்துருக்க பொண்ணோட ப்ரெஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இதை பார்த்து நான் வந்துட்டு இப்போவே பண்ணலாமா சொல்லிட்டு மேலே இருக்க ஒவ்வொரு பட்டனாக கழட்டி ஹை தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு பட்டன் சரி நான் கையை விட்றேன் நீ கோச்சிக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுவான். அவன் கையெல்லாம் ஜெல்ல பொண்ணோட மூஞ்சை பார்த்தா மூஞ்செல்லாம் கொடூரமாக ரப்பர் மாதிரி அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு அந்த மிருகம் வந்துட்டு இந்த பையனையும் ஒரு வழி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இவன் காரை விட்டு எஸ்கேப்பாக கார் கண்ணாடிலாம் உடைக்க ட்ரை பண்ணோம். அப்படியே இவனையும் அப்படியே முழுங்கிடும். அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ சொல்லுவான் அவங்க அப்பா அம்மாட்ட அவங்க நம்பவே மாட்டாங்க. இப்படி ஒரு கிருமி வந்துட்டு எல்லாரையும் அழிக்குதா இதெல்லாம் நம்புறதுக்கு மாதிரி இல்லாமல் நீ ஏதோ கனவு கண்டிருக்க அப்படின்னு அவங்க அம்மாவை சொன்னாங்கன்னா சரிம்மா நீங்கள் யாரும் என்னை நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு படுத்துட்டு அதுக்கப்புறமா ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு காரையே அந்த கிருமி ஃபுல்லாக கவர் பண்ணும். இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இருந்தால் சாமி நம்மளே போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எகிரி வச்சு ஹீரோயின் போயிடும். இப்போ 2 போலீஸ் வந்துட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சு விசாரணை பண்ணிருப்பாங்க. நீ இப்போ அந்த ஸ்பாட்டில் இல்லையா அப்படின்னு. ஆமாய்யா இல்லை அப்படின்னு. அப்போ எங்கெல்லாம் பார்த்தா எப்படி எதுக்குடா லாய்க்குதுரு அப்படின்னு நக்கி காட்டும் இதுக்கு தான் அப்படின்னு வந்துட்டு ஹீரோட்ட வந்து பேசிட்டு போயிருப்பார்ல உனக்கு பர்த்டே கேட்டுருப்பாரு. அந்த போலீஸ் சரியா இவனை விடு இவனுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அங்கே வெளியே நடந்துட்டு வந்துட்டா ஹீரோயின் அங்கே ரோட் சைடில் பார்த்துட்டு இவன் அந்த இருப்பாங்களே அந்த பாருவில் போயிடுவான். அதை பார்த்தோன்னா ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இவன் நடந்ததை சொல்லுவான். அப்பவும் பார்த்து சிரிச்சுட்டு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை சரி நீ கிளம்ப அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்துட்டு ஸ்லிப்பை பார்த்துட்டு அந்த போலீஸு ஏக்கமாக இருக்கும். அந்த போலீஸு டேட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அந்த பார் ரைடியை பார்க்குறக்கா வந்துட்டு இருப்பான். அதே டைமில் இந்த பார் ரைடி கிச்சனில் போயிட்டு பார்த்தா அந்த சிங்க் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு வரவே வராது. அவன் பார்த்துட்டேன் அக்கா நீ விடுக்கா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வேலைக்காரன் வந்துட்டு கையை உள்ளே விட்டு பார்த்தா கை பிசு பிசுன்னு வந்துட்டு அந்த ஜெல்லு மாதிரி இருக்க உருவம் வந்துட்டு இவன் மூஞ்சை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த சிங்கோட ஓட்டை உள்ள அவனை அப்படியே நசுக்கி உள்ளே எடுத்து அந்த வேலைக்கார பையன் அழல சத்தம் கேட்டு ஹீரோனை ஓடி வந்து பார்ப்பா. அதே டைமில் ஹீரோ ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பார் அட்டெண்டர் லேடியும் வந்து பார்ப்பாங்க. அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு அவனை ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா அங்கே வந்து பூச்சி மாதிரி வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண வரும். ஹீரோயின் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டு ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிப்பாங்க. இந்த பார் அட்டெண்டர் லேடி அங்கே வந்துட்டு இந்த பார் பின்னாடி ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும். அதில் போயிட்டு காயின் போட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே டைமில் அந்த பூத்தை சுற்றியே வந்துட்டு அந்த ஜெல்லு உருவம் வந்துட்டு கிருமி மாதிரி வந்துட்டு அப்படியே பரவிடும். இதுக்கப்புறமா இவங்களால் வெளியே வர முடியாது. இதே டைமில் செரிஃப்க்கு கால் பண்ணு பார்த்தா அந்த ஜெல்லு அந்த செரிஃபையே முழுங்கி இருக்கும். அதை அப்படியே நம்ம க்ளோஸ்அப்பை காட்டும்போது அப்படியே டெரராக இருக்கும் அந்த சீன். டேட்டிங் பண்ணி ஒன்று சேரணும்னு நினச்சவங்கள டெத் வந்து ஒன்று சேர்த்துடுச்சு. அப்படி நம்ம ஹீரோயினை காட்டும்போது அங்கே வந்து அவங்க கையில் கம்பியோடு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே ஜெல்லே இருக்காது. அதுக்கப்புறமா ஹீரோ அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுவான். இப்போ ரோட் சைடில் பார்த்தா நம்ம சர்ச்சு ஃபாதரை அப்படியே திரும்பி வந்துட்டு போன இடத்த பார்த்தா ஏதோ வைரக்கல்மாக மினுங்கும். அதை எடுத்து ஒரு பாட்டில் சேர்த்து வச்சு மேடம் எனக்கு தெரிஞ்சு போலீஸை நான் மீட் பண்ணோம் அவர் இங்கே இருக்காரா அப்படின்னா அவங்க வந்து டேட்டிங் போனாங்க சார் அப்படின்னு. அப்போயே தெரிஞ்சு போச்சு அவர் கதை முடிஞ்சு போச்சுன்னு. அதுக்கப்புறமா அந்த காட்டில் அந்த பெரியவர் இங்கே தான் நான் பார்த்தோம் ஒருவேளை இங்கேருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ண போனால் இங்கே ஒரு கூட்டமே வந்துட்டு கிருமியை வந்து க்யூர் பண்ணுறோம் சொல்லிட்டு நாங்கள் மெடிக்கல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் ஒரு லவ் பேர்ட்ஸை கட்டுறாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கிஸ் அடித்து அடுத்த மூமெண்ட்டுக்கு போகிற டைமில் அங்கே ஒருத்தன் கையில் மரம் இருக்கிற மிஷினோட அப்படியே எஞ்சி நிற்கான். இதை பார்த்து நான் அந்த ஜோடிங்க ஐயோ நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பொடுத்தலை போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. பார்த்தா இது ஒரு தேட்டரில் வர சீன். இந்த 2 குட்டி பசங்களும் வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி சீட்டில் இருக்க ஆள் படத்தில் வர சீன் வர்றதுக்கு முன்னாடி அவர் கதையை சொல்லிட்டு தான் அந்த பசங்க கடுப்பில் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தேட்டர்
தேட்டர் ஓனர் வந்துட்டு டேய் தம்பிங்களா சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படியே சீனை கட் பண்ணால் ப்ரொஜெக்டர் ரூமை காட்டுறாங்க. அங்கே ஆப்ரேட்டர் வந்துட்டு என்னப்பா ஏசி ஒர்க் ஆகலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கே ஒரு டப்பாவில் இருக்க தலையை விட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே இருந்துட்டு அந்த மிருகம் வந்துட்டு இவனை பிடிச்சிரும். சரி அவன் ஃபோன் பண்ணானே போய் ஏசி மெக்கானிக்கை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வந்துருப்பான். அவனே வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடும் அந்த மிருகம். இந்த மிருகம் வந்து தெரியாமல் இங்கே எல்லாம் தேட்டரில் கும்மி அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணுவார்னா மரியாதையாக வண்டியில் ஏறு, அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அஃபெக்ட் ஆனீங்களா இல்லையாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி வேனில் ஏற்றி அனுப்பிடுவாங்க. ஹீரோ அந்த வேனை விட்டு குதிச்சிருந்தாலும் ஹீரோயின் கடைசியில் அந்த மீட்புக்குழு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாரும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். தன்னோட பேரண்ட்ஸ்ட்டை போயிட்டு கேட்பான் தம்பி எங்கம்மா அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்த்தா சொன்னான். அங்கே விசாரிச்சா அவங்க வரவே இல்லைங்கிறாங்க. ஒருவேளை படம் பார்க்க தேட்டர் போயிருப்பானோ அப்படின்னு பார்த்தா தேட்டரை காட்டினா தேட்டர் ஒரே கலவர பூமியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக அந்த கிருமி அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஹீரோயினோட தம்பி அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு பாதாள சாக்கடை வரையாக குதிச்சு போயிடுவாங்க. அங்கேயும் பார்த்தா இந்த கிருமி வந்துட்டு தண்ணி உள்ளே இருக்கும். இது தெரியாமல் இவங்க நீச்சல் அடிச்சுட்டு அந்த பாதாள சாக்கடையில் போயிட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோ காட்டுறான். காட்டுள்ள அந்த மெடிக்கல் டீம் என்ன டிஸ்கஸ் பண்ணுதோ அதை வந்துட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஸ்பேஸில் ஒரு ரிசர்ச் பண்ணோம், அந்த ரிசர்ச்சோட அவுட்புட் தான் இப்போ வந்துட்டு எரிக்கெல்லாம் வந்து விழுந்திருக்கு. இதனால் வந்துட்டு ஒரு பயோமெட்ரிக் பார்க்குன்னு இது யூஸ் ஆகும்னு பார்த்தோம், இது கடைசியில் நமக்கே வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்ட ஹீரோ அங்கே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப பார்த்தா இங்கே உள்ள மெடிக்கல் டீம்லாம் அவர் ரவுண்டு கட்டி பைக்கில் விரட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மெடிக்கல் டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த கால்வாய் உள்ளேயும் செக் பண்ணிட்டுருப்பாங்க. அதான் அந்த ட்ரைனேஜோட கால்வாய் இது உள்ள வந்து செக் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த கிருமி எங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்க இவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் தம்பி அப்புறம் தம்பி ஃப்ரெண்டை இழுத்துட்டு அவன் வந்து தண்ணியில் போயிட்டு இருக்கும்போது இவளோட தம்பியோட ஃப்ரெண்டை மட்டும் அந்த கிருமி வந்து அள்ளி இழுத்துட்டு போயிடும். அவனை எப்படியா மீட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஜம்ப் அடித்து உள்ளே போயிட்டு தேடிட்டு பார்த்தா திடீர்னு அந்த பையன் எந்திச்சு பார்ப்பான். மூஞ்சல் எல்லாமே அரிச்சு போன மாதிரி இருக்கும். ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு வரும். ஹீரோயினும் அவன் தம்பியும் மேலே ஏறிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு கம்பி கிரில்லு கேப் வழியே அவன் தம்பியோட உடம்பு உள்ளே போயிடும். ஹீரோயின் தொங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மெடிக்கல் டீம் வந்து கையில் கன்னை வச்சு ஷூட் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. மறுபடியும் ஹீரோயின் அந்த ட்ரைனேஜ் வாட்டரில் குதிச்சு அப்படியே நீச்சல் வச்சுட்டு அப்படியே போகும்போது பார்த்தா ஹீரோ திடீர்னு பைக் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு வருவான். அதுக்கப்புறமா பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபைட் மாதிரி அந்த உருளையாக இருக்க அந்த ரூம் உள்ள ஹீரோவோட பைக்கு போயிட்டே இருக்கும். எதில் வந்துட்டு அந்த கிருமி நிற்கும். அப்படியே ஒரு ரோல் சர்க்கஸில் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி பைக் ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே எஸ்கேப் ஆகிடும். அங்கே ஒருத்தன் மெடிக்கல் டீமை சேர்ந்தவன் இருப்பான். இப்போ ஹீரோயினை அந்த மெடிக்கல் டீமை சேர்ந்தவன் ஒருத்தன். இவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரைனேஜ் வழியாக வெளியே வர பார்த்தா அந்த பெரியவர் வந்து வெளியே நிற்பார். இவனை வெளியே விட்டு நம்ம உண்மையெல்லாம் வெளியே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவன் அஃபெக்ட் ஆனவன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிக்க வழியே இல்லையா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த மெடிக்கல் டீமுக்காரன் கீழே இருக்கான்ல சரௌண்டிங் அவனோட முதுகில் வந்துட்டு பெரிய இது மாதிரி இருக்கும், பீரங்கியோட இது மாதிரி. அதை வச்சுட்டு ஷார்ட் கன் மாதிரி இருக்கும். அதை வச்சு ஷூட் பண்ணால் பயங்கர ஃபோர்ஸ் ஆடி அதை கரெக்டாக அந்த மூடியோட டாப்பை பார்த்து ஹீரோ சுடுவான். அப்படியே மேலே இருக்க வண்டி வேனெல்லாம் அப்படியே பறந்து வெடித்து செதறும். இப்போ அந்த ட்ரைனேஜ் வழியில் வந்துட்டு மேலே வந்துடுவாங்க. மேலே ஃப்ளோருக்கு ரோடுக்கு வந்துடுவாங்க ஹீரோயின் அப்புறம் அந்த மெடிக்கல் டீமை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா சுற்றி இருக்க போலீஸ் எல்லாம் ஹீரோ மேலே கன் பாயிண்டில் இருக்கும். ஏன்னா அந்த பெரியவர் சொல்லுவார் இவன் அஃபெக்ட் ஆனவன், இவனை விட்டிங்கன்னா ஊர் ஃபுல்லாக பரவிடும் அப்படின்னு பற்ற வைப்பான். ஏன்னா அந்த ஆளோட உண்மையெல்லாம் இவனுக்கு மட்டும்தானே தெரியும் ஹீரோவுக்கு. அதே டைமில் பார்த்தா அந்த கிருமி வந்துட்டு அந்த பெரியவரை உள்ளே இழுத்துட்டு போயிடும். அவர் ட்ரைனேஜ் மூடியை பிடிச்சிட்டு எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவேன். அவரை பிச்சு எரிஞ்சிடும். இப்போ சுற்றி இருக்க மெடிக்கல் டீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்க கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஷூட் பண்ணலாம் அந்த மிருகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருமியை பார்த்து எல்லாரும் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சுரங்க பாதையெல்லாம் வெடித்து சதிட்டு பெரிய உருவமாக அந்த ஜெல்லு அப்படியே ரோடு ஃபுல்லாக வந்து கொட்டிகிட்டு இருக்கும். இதை வேடிக்கை பார்க்குறதுக்கு அந்த சர்ச்சு ஃபாதர் வெளியே வந்திருப்பார். அவர் மேலே நெருப்பு பட்டுரும். அதுக்கப்புறம் அவர் மேலே ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு ஹீரோயின் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிருமி மேலேயும் பட்டுரும். ஸோ அந்த கிருமி அந்த இடத்துல அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கு பயந்து அப்படியே ஓடிடும். இந்த ரோட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும். அது உள்ள ஹீரோயின் உள்ளே போயிடுவாங்க. நிறைய மக்களும் உள்ளே போயிடுவாங்க. அங்கே போலீஸை மட்டும் ரவுண்டு கட்டி அந்த கிருமி தூக்கிடும். இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கிருமி மேலே ஏற்றி விட்டுருவார். ஹீரோயிசம் காட்டினப்போ அந்த ஹீரோ வந்து அந்த கிருமி ஃபுல்லாக ரவுண்ட் அவுட் பண்ணி அந்த லாரி உள்ள மாட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஹீரோயின் தான் வந்து ஹீரோயிசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கதவெல்லாம் உடச்சிட்டு வந்து அங்கே ஒரு மெடிக்கல் டீம்கிட்ட வந்துட்டு ஒரு பேக் எடுத்துருவாங்க. அதில் ஃபுல்லாக பாம் மாதிரி இருக்கும். அதை தூக்கி அந்த கண்டெய்னர் லாரி மேலே போட்டுருவாங்க. அந்த சிலிண்டர் மேலே அந்த பாம்பை தூக்கி போட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகும்போது அங்கே ஒரு வயரில் அவன் கால் மாட்டிட்டான். அப்புறம் அந்த கண்டெய்னர் லாரியில் வந்துட்டு ஹீரோ வெளியே வந்து ஹீரோயினை வெளியே இழுத்துட்டு வந்துடும். அப்படியே பாம் பிளாஸ்ட் மாதிரி வெடிச்சு சேர்ந்துடும். அப்படியே நமக்கு இந்த ரோட் சைடை காட்டும்போது ரோடு ஃபுல்லாக வைரக்கல்லாக செதறி போட்ட மாதிரி அப்படியே பிங்க் கலரில் செதறி இருக்கும். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம சர்ச்சு ஃபாதரை காட்டுறாங்க. அவருக்கு ஒருத்த கண் நொல்லையாக இருக்கும். ஆல்ரெடி இந்த ஃபாதர் தான் அந்த கிருமியை ஒரு கண்ணாடி குடுவில் எடுத்து வச்சுருப்பார்ல, அதை இப்போ எடுத்து பார்ப்பாரு. அதில் உயிரோடு இருக்கும். இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு தண்ணி ட்ரம்மில் ஒரு பொண்ணு தலையை முக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அங்கே அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணை
ஒரு சேரில் கட்டி போட்டு சாப்பாடு ஓட்டிகிட்ருக்காங்க. இது மேலே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், நீ ஓட்டுறதால தானே கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த குழந்தையோட அம்மாவை காட்டுறாங்க, தன்னோட 2வது புருஷன் கூட சண்டை போட்டுருக்காங்க. குழந்தை சாப்பிட்றது கூட எதுவும் இல்லை, நீ பாடு குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் மேலே ஒரு சூப்பை ஊற்றி விட்றாங்க. ஊற்றி விட்டா அந்த சூப்பு வந்துட்டு குழந்தை மூஞ்சிலையும் பட்டு இங்கே வந்து உட்காந்து ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அந்த குழந்தைக்கு. அப்படியே நெக்ஸ்ட் என்ன காட்டும்போது மறுபடியும் அதே குழந்தை அந்த தண்ணி ட்ரம்மில் தலையை ஓடிட்டு இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தங்க காலை பிடிச்சி வாரி மொத்தமாக அந்த பொண்ணை தண்ணி உள்ள முக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வந்துட்டு ஹீரோயின் தண்ணியிலேருந்து எந்திக்கிறாங்க. இங்கே இவளோட குழந்தை வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டிகேப் குழந்தை இருக்குது. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க காட்டுறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு சூப்பு கடை வச்சுருக்காங்க. அதாவது தள்ளுவண்டியில் போயிட்டு சூப்பு விற்கிற வேலை. அதே மாதிரி என்னென்னா ரோட் சைடில் போயிட்டு அந்த தள்ளுவண்டி நிறுத்தி சூப்பு விற்பாங்க. இப்படி வெயிட் பண்ணிருக்கும்போது அவங்களுக்கு எந்த வியாபாரம் நடந்த மாதிரி தெரில. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் வந்து செமையாக கத்திக்கிட்டு கடை தரேன்னு சொல்லிட்டுருக்கு. அதே மாதிரி ஓடிப்போன புருஷன் மீண்டு வருவான்னு சொல்கிறான். அவன் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கான், அந்த கடனுக்கு இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்திட்டு போகிறான்னா, நீ வேணா எனக்கு ஆசனாகியாரு, நான் அந்த காசையே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு கடை போட ரோட் சைடு வர்றான். இங்கே பார்த்தா ஊருக்குள்ளே கலவரமாக இருக்குது. இதில் வந்து ஹீரோயினை ஒருத்தன் தொப்பி போட்டவன் வந்துட்டு சந்து வழியாக ஒருத்தன் கூப்பிட்டு போயிடுவான். ஆனால் ஹீரோயின் வண்டியை இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுவான். என்னடா ஆளாளுக்கு ஒருத்தங்க தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்து ஹீரோயினை தள்ளிட்டு போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒரு சந்து வழியாக போயிட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள், இதுக்கப்புறமா கலவரம் முடிஞ்சிருக்கு, போலீஸ்லாம் வந்துட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஹீரோயினை தன்னோட வண்டியை எடுத்துகிட்டு அதாவது தள்ளு வண்டி இழுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். அவனோட குழந்தை வந்துட்டு அங்கே இருக்க மாட்டான். உடனே ஹீரோயின் கடுப்பில் போயிட்டு தேடிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா கார்டனில் இருப்பான். அதுக்கப்புறமா அவளை பிடிச்சி எத்தனை தடவை சொல்ல வெளியே போகாதான்னு சொல்லிட்டு கயிறை வச்சுட்டு அவன் குழந்தைய போட்டு அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே குழந்தை அந்த அம்மா கையெல்லாம் பாருமா அப்படின்னு சொன்னால் மறுபடியும் மருந்து போட்டு விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா அங்கே பாரு அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தேன். இவளோட தள்ளுவண்டியில் ஒரு இடத்துல ஆணி குத்தி அப்படியே ரத்தம் வந்த மாதிரி இருக்கு. சரி அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை ஓப்பன் பண்ணால் அது உள்ளன்ட்டு ஒரு தலை தெரியும். அதுதான் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவன் தான் அந்த தள்ளுவண்டியை தள்ளிட்டு போகணும். டிஃப்ரெண்ட்டான யோசனை வரும். எவ்வளோ நாள் தான் காளான் சூப் போட்டு விற்றுட்டு இருக்குது, மனுஷன் சூப்பை வச்சு பார்ப்போம், என்ன தான் பிஸ்னஸ் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சீனில் ஹீரோயின் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் போயிருப்பாங்க. அங்கே தான் ஹீரோ இன்ட்ரடக்ஷன். இவன் தான் அந்த சந்துவில் கூப்பிட்டு போயிருப்பான் ஹீரோயினை. எப்படியோ நம்ம வழியில் ஒரு வயசு பையன் மாட்டிட்டாண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஏக்கமாக திரும்பி பார்த்துட்டு போவா. பார்த்தா அவன் வந்துட்டு அவளுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு ஒரு வயசு பொண்ணு போயிட்டுருக்கோம். அவள் பின்னாடி ஃபாலோ பண்ணி ஹீரோ போயிட்டுருப்பான். இப்போ ஒருத்தனை புதுசாக காட்டுறாங்க, மேடம் கண்ணகியை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அவள் யாரா அப்படின்னு, அவங்க பொண்ணுக்கு பேபி சிட்டராக இருந்தாங்களா, அவங்க தான். அவள் தாண்டா என் புருஷனை வளைச்சி போட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே கதை ஃப்ளாஷ்பேக் போகுது. இப்போ ஹீரோனோட காலத்தடி காலே இப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டெப்பாக ஒரு வழியாக வலிஞ்சிட்டு இருக்கும்போது அவன் கையை பிடிச்சி அவங்க அம்மா நச்சுன்னு சுற்றியால் அடித்து காலி பண்ணுறான். இப்போ ஹீரோயினை தேடி அந்த வயசு பையன் வந்திருப்பான். மேடம் ஏதாவது இருந்தால் தாங்களேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அக்குப்பா செம சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்துருப்பான். இவன் அடிக்கடி இங்கே தேடி வரதே வந்து தன்னோட ஃப்ரெண்டு மிஸ் ஆகிட்டான் பார்த்தீங்களாம் கேட்க வந்திருப்பான். இங்கே பார்த்தா சூப்பில் அவனோட தலை தான் உருண்டுட்டு இருக்கும். அப்புறம் இந்த ஆன்டி லவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஹீரோயின் கூட அந்த வயசு பையன் தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கூட சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு வந்து வீட்டில் வந்து பாத்திரம்லாம் கழுவி கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிட்டுருப்பான். அவங்கள தள்ளிட்டு போகும்போது எதில் அவன் லவர் வரும், அவளை ஒரு பக்கமாக ஓட்டிகிட்ருக்கும். ஹீரோயின் ஹஸ்பண்டை தேடி அவன் வருவான். கடன் கொடுத்து வந்துட்டு எங்கடி அவன் புருஷன் அப்படின்னு கேட்டணும். சரி கொஞ்ச நாளாக பார்க்குறேன், நீ கடையும் பெருசாக்கிட்டே போகிற, என்னதான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியல, என் கூடயும் வந்து படுக்கலையே அப்படின்னு வந்து வந்ததான் வந்துட்டீங்க, நம்ம கடை சூப்பர் கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு. எதுக்குமா சாப்பாடு நீ எதாவது செய்வனை வச்சு எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு வந்து கொடுப்பா. கூட 2 பேர் கூட்டுற, டேய் நல்லா சாப்பிட்டு கரெக்டாக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மற்றவன் பார்த்து செம்மையாக இருக்குண்ணா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடன் கொடுத்தோன்னு எடுத்து வாயில் வைப்பான். அப்படியே சீன் கட் பண்ணால் ஒரு அம்மாவை கட் பண்ணாங்க. அவங்க ஹீரோட கடையில் அதாவது மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு தான் பையனை காணோம், அவனோட ஃப்ரெண்டு தானே வந்து கேட்டுப்பாங்க. ஹீரோ அங்கங்கே தேடிட்டு இல்லை அவன் எங்கே போனான்னு தெரில, ஒரு வேளை உயிரோட இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். இப்போ அந்த ஆண்டியை பார்க்குறதுக்கு ஹீரோ வந்திருப்பான். வந்து வெளியே கதவை தட்டிகிட்டே இருப்பான். அப்புறம் அந்த கேப்பில் வழியாக பார்த்தா உள்ளே இருந்துட்டு அப்புறம் கதவை திறப்பா. உள்ளே இங்கே டேபிளெல்லாம் கீழே விழுந்திருக்கும், சேரெல்லாம் வந்திருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அதான்னா அந்த கடன் கொடுத்த மைனரை கூட அந்த அடியாளுங்க நல்லா சூப்பு வச்சுருவான். இதெல்லாம் வந்துட்டு அவன்கிட்ட சொல்லாமல் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருப்பா. கூழ் போட்ட இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க டெட் பாடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இங்கே தான் கொடுமையே, இவனு சைக்கோ மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணி 2 விதமாக போகும். என்னென்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கட் பண்ணிட்டுருக்கிறது ஹீரோ கட் பண்ணிட்டு இருப்பான். அதே டைமில் அவன் பார்த்தா ஹீரோயின் கூட சம்பவம் பண்ணுற மாதிரி சீனை காட்டுவாங்க. 2டையும் மாற்றி நமக்கு விஷுவலாக காட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ கதை மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது அந்த பேபி சிட்டர் கணக்கு இருக்கால, அவளும் தன்னோட ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்து கும்மாலம் அடிக்கிறது தன்னோட பொண்ணு பார்த்துருவா. இதை இவங்க பார்த்துட்டு கள்ளக்காதல் இருக்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு தண்ணி ட்ரம்மில் போட்டு மூடிடுவாங்க. இதே மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுவா, இங்கே தன்னோட சம்பவம் முடிஞ்சோன்னு அப்படியே காணாமல் போன குழந்தைய தேடுற மாதிரி
அப்படியே காணாமல் போயிருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோ எங்கே போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ இவளோட ஃப்ளாஷ்பேக்கும் இங்கே கண்டினியூ ஆகும். என்னென்னா தன்னோட புருஷனும் அந்த கண்ணைக்கும் ஒன்று சேர்ந்து கும்மாலாம் அடித்தாங்களே, அதனால் இவ கையில் ஒரு குக்கியை வச்சுட்டு 2 பேருக்கும் அறுப்பு போட்டு விட்ருவா. புருஷனை ஒரு உச்சிக்கு நேராக கண்ணை சுருவி விட்ருவா. இங்கேருந்து தப்பிச்சு வரலாம் அந்த கண்ணைக்கு பொண்ணு ஓடி போகாமல் கரெக்டாக அவள் கையை தனியாக கட் பண்ணி போட்டு கையெல்லாம் கட் பண்ணது, அதுக்கப்புறம் தான் புருஷன் கண்ணெல்லாம் நோண்டினது, இதெல்லாமே எதுக்காக தன்னோட குழந்தைய ட்ரம்மில் வச்சு மூடினாங்க. அதுவும் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக தான் இவ்வளோ பண்ணியிருப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணால் இவன் அந்த மூடின ட்ரம்மை மறுபடியும் இவ்வளோ மூடி வச்சுட்டு அந்த குழந்தைய கொண்டு விடுவா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த ட்ரம்லேருந்து எடுத்துருக்க மாட்டா. இதனால் என்ன ஆகுனா இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா குழந்தை அப்படியே மிதந்துட்டு இருக்கு. அதாவது டெட் பாடி ரொம்ப வருஷமாக இருக்க மாதிரி. அப்போ ஹீரோ உடனே என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய வெளியே எடுத்து அந்த தோட்டத்திலே புதைக்கிறான். ஹீரோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பான். வந்துட்டு ஆன்டி டேப்டியா பிரேக்கப் ஆகி எஸ்கேப் ஆண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரன்ட்ட வந்து சொல்லிடுவான். இந்த மாதிரி அவங்க குழந்தை இறந்துருந்தது, அதை வந்து நான் கார்டனில் புதைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அந்த குழந்தைய நீயும் அந்த பொம்பளையும் சேர்ந்து எப்படி கொன்னீங்க அப்படின்னு. ஐயோ அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை சாமி. அதான் அவங்களுக்கு ஒரு பேபி சிட் இருந்தாங்க. அவங்களும் புருஷனும் பயங்கர ப்ளே பாய், 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூத்தடிச்சு அந்த குழந்தை பார்த்ததுன்னு கொண்டுட்டாங்க. இதைத்தான் அந்த ஆண்டி என்கிட்ட சொன்னாங்கப்பா, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்பான். சரிம்மா இப்போ உன் புருஷனும் அந்த பொண்ணும் காணாமல் போயிட்டாங்க அதானே உண்மை? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்தா இங்கே ரூமில் கையை வெட்டி போட்ட பீஸு, புருஷனையும் 2 பேர் வாயிலையும் கத்தக்கூடாதுன்னு ஒரு கம்பியை சொறி விட்டுருவான். ஹீரோயின்ட்டையும் விசாரிச்சுட்டு ஒரு கையெழுத்து வாங்கி ஹீரோயின் அங்கே வந்துட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டான். ஆண்டி கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணிட்டு இப்போ புதுசாக உள்ள அந்த வயசு பொண்ணு அந்த லவரை பார்க்க அவள் பின்னாடி போயிடுவான். இதனால் கடுப்பாயிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் உட்காந்துருப்பா ஹீரோயின். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஃப்ரஸ்ட்ரேஷனை கூல் பண்ணுறதுக்காக அந்த தண்ணி ட்ரம் உள்ள தலையை விட்டுருவான். இப்போ ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னென்னா அவள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி குனிஞ்சிருக்கும்போது அவள் கடையில் வேலை செய்கிறவன் ஷார்ட் அடித்து ஒரு வழி பண்ணிவிடுவான். அதை ஸ்டெப் ஃபாதர் பார்த்துட்டு அவனும் கண்டுக்காமல் அவனை என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் இவங்க அம்மா அவங்க வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு வந்து எதாவது மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா அவள் ப்ரெக்னென்ட்டுங்கிறது அவளுக்கு தெரியும். அவங்க அம்மா முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வயசு பையனோட லவரை பார்க்கலான்னு இப்போ ஹீரோயின் முடிவு பண்ணுவான். என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டில் இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு உன் லவ்வர் நம்ம கடையில் வெயிட் பண்ணிருக்கான், கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போக முடியுமாமா அப்படின்னு அன்பாக கூப்பிட்டோன்னா அந்த பொண்ணை நம்பிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே போய்ட்டு வயசு பொண்ணை பிக்கப் பண்ணலாம். நான் வீட்டு வாசலில் போனால் அவங்க அம்மா சொல்லுவாங்க உன்னே தேடி தான்ப்பா அந்த ஹோட்டல் பக்கம் போனேன் அப்படின்னு. ஐயோ அந்த ஹோட்டலாக அவள் வேறு சைக்கோ வச்சு என்ன பண்ணுவான் பார்த்தா வழக்கம் போல் ஏதோ ஜூஸில் கலந்து அந்த பொண்ணை ஒரு ரத்தமாக இருக்குது ஒரு தொட்டி உள்ளே இறக்கி விட்டுரும். அது ஃபுல்லாக பணமாக ஊறிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் கதை ஃப்ளாஷ்பேக்கு போகுது. இப்போ என்னன்னா அந்த கண்ணகியை தேடி அவன் லவர் வந்திருப்பான்ல, மேடம் என் கண்ணகியை காணோம் தேடித்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பான்ல, அவனை பற்றி காட்டுறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான்னா அவன் காலை வெட்டி அவனை தரத்தனை இழுத்து கையெல்லாம் ஆணி அடித்து படுக்க போட்டிருப்பான். அவன் அந்த ஆணியெல்லாம் பிச்சுட்டு எஸ்கேப்பாக வந்து பார்த்தா ஒரு கதவை திறந்தா அதில் அவன் லவ்வரையும் இவனோட புருஷனையும் 2 பேரும் வாயில் ஒரு கம்பியை நீட்டி சொருவி வச்சிருப்பாள்ல, அந்த ரூமை திறந்து வச்சிருவான். இதை பார்த்துன்னா மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா உன் கண்ணகி மேலே உனக்கு அவ்வளோ லவ்வா, சரி நீயும் கூட போறியா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு அவன் கையை தூக்கான், கை விரலெல்லாம் கட் பண்ணி விட்டுரு. அது மட்டும் பார்த்தாம அவனை வந்துட்டு ஏதோ மாட்டை அரைச்சி தொங்க போடுற மாதிரி ஒரு கொக்கியில் மாட்டி தொங்க விட்டுருவான். அந்த கொக்கியில் இவன் வெயிட்டு தாங்க முடியும், அப்படியே கறியெல்லாம் பிச்சுட்டு கீழே விழும். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவள் தொட்டியில் வந்துட்டு மூழ்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வர்றோம். ஆண்டி கேட்டு தட்டிகிட்டே இருப்பான் அந்த வயசு பையன். அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கே வந்துட்டு எட்டிப்பாரு. சரிடா உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டோன்னே நீ தான் என் லவ்வரை மறைச்சி வச்சுருக்க, உண்மையை சொல்லுன்னு கையை பிடிச்சி இழுத்தோன்னே இப்போ தான் என்னை தொடரனே உனக்கு தோணுதா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி மறைச்சி பார்ப்பாரு. உனக்கு சூப்பு போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிப்பான். அவளுக்கு 4 கார்டு காட்டி அவளை வந்து சூப் வரக்கு ரெடி பண்ணுறக்கா ஒரு டேபிளில் போட்டு ஏசுநாதனமாக கையில் ஆணி அடித்து ட்ரை பண்ணிருப்பான். அதே பக்கம் இவனுக்கு ஒரு டவுட் வந்துடும், ஒருவேளை ஆண்டி சூப் வைக்கிறனாலே யாரையாவது போட்டால் தானே முடியும், அப்போ நம்ம லவ்வரை போட போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சி அதே மாதிரியே தேடி வந்து பார்த்தா லவ்வருக்கு கையில் ஆணி அடிக்க போயிட்டு இருப்பான். ஊருக்குள்ளே 10-15 ஆண்டி வச்சுருக்கவங்களாம் நல்லா இருக்கான், ஒரு ஆண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள போதும்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டியை கையை பிடிச்சி இழுத்து ஆணி அடிக்க விடுவாமல் அவங்களுக்கு தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணை பார்த்தோன்னா என்னை கழட்டி விட்டலோட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்கா. இல்லைம்மா நீ நினைக்கிறமா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருப்பான். லவர் ஏன்டா ஆண்டி லவர் நீ அவளும் ஒன்று சேர்ந்துட்டு என்னை கைமா பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கத்தியை தூக்கிடுவான். இதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வந்துட்டு பயந்து ஓடி போயிடுவான். ஆல்ரெடி நம்ம ஆண்டி ஹீரோயினுக்கு தான் ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குல்ல, அதனால் அவள் கையில் கத்தியை தூக்கிட்டு ரோடாக போயிட்டு யாரோ அவர்கிட்ட இல்லாதவங்கெல்லாம் வந்துட்டு காதில் வந்துட்டு அவன் லவர் வந்து கெட்டவன் போய் சொல்கிறான் அவனை ஏமாத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவள் காதில் கேட்டு அப்படியே ஒரு ரயில்வே ட்ராக்கில் போயிட்டு உட்காந்துருவான். இதுக்கப்புறமா ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பான். இப்போ மறுபடியும் கதை ஃப்ளாஷ்பேக் ஸ்டெப் அதில் என்ன பண்ணுவார்னா அவர் ஒருத்தன்ட்ட வேலை பேசி அவளை படுக்க கூப்பிட்டு போயிடுவார். அவள் ஆல்ரெடியே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். அது தெரிஞ்சும் அவன் வந்து மேட்ரு பண்ணிவிடுவான். இதனால் அந்த பொண்ணு ஹேண்டிகேப்பாக பிறந்துடும். இப்போ இதை பார்த்து வீட்டில் சொன்னால் வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு விஷம் வச்சு அவங்க ஸ்டெப் அதிலையும் மேட்ரு பண்ணி கொண்டு விடுவான். இவ்வளோ
சீனும் ஒரு ரயில்வே ட்ராக்ல உட்காந்து தான் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அது ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் போலீஸு இவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கத்தியை கீழே போட்டு ஒழுங்காக சரணடைஞ்சுது அப்படின்னு சொல்லியிருப்பான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்தி எடுத்து குத்த போகலான்னு பார்த்தா இவ காதில் வந்துட்டு ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுவோம், உன் லவர் வந்து போய் சொல்கிறான், அவன் பேச்சு கேட்காதான்னு சொன்னோன்னே இவன் கையில் இருக்க கத்தியை கீழே போட்டு அப்படியே பிரிட்ஜில் வந்துட்டு தன்னோட குழந்தை வாமாயனை வந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ கண்ணுக்கு தெரியும். அப்படியே பிரிட்ஜு உள்ள குதிச்சிருவான். பிரிட்ஜிலேருந்து குதிச்ச ஹீரோயின் வெளியே வருவான்னு சொல்லி அந்த பிரிட்ஜு பக்கத்துலேயே உட்காந்துருப்பான் ஹீரோ. அதே மாதிரி போலீஸும் நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு இனிமேல் அந்த பொம்பளை வர்றமா எனக்கு தெரில, வாங்க அவங்க மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வயசு பொண்ணு ஒருத்தி இவன் லவ்வர் இருப்பாள், அவள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பான், இந்த ஆண்டி இவனும் சேர்ந்து தான் என்னை கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே எல்லா கேஸையும் போட்டுருவான். ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே யாருமே இல்லாத டைமில் அந்த ஆற்றை விட்டு வெளியே வந்து மறுபடியும் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், அது உள்ளே வர்ற மாதிரியும் அவங்க அம்மா வந்துட்டு, மாமா பசிக்குதா, இது உனக்கு தான் கறி வெட்டிட்டு இருக்கேன், சீக்கிரமாக சூப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டிட்டு படத்தை முடிக்கிறாங்க. அப்புறம் ரோட் சைடில் ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு கையேந்தி நிற்கும் போது அவன் எத்தனை பேர் வந்துட்டு தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறாங்க, அதனால் அந்த பொண்ணு எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு காட்டுறாங்க. இன்னும் இந்த மாதிரி ஸ்லாஷஸ் மூவிஸ்லாம் நிறைய வேணும்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங்கில் ஒருத்தன் மரம் வெட்டிட்டு இருக்கான். என்னையா அது இவ்வளோ நேரம் வெட்டும் விழ மாட்டேங்குது அப்படின்னு கடுப்பில் அவன் வெட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் மரம் சாஞ்சி விடுது. இது என்ன, இந்த ஊரில் ஒரு புதுசாக ரயில் ட்ராக்கை செட் பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கான வேலைன்னா நடந்துகிட்ருக்குது. அப்படியே ஒரு டென்ட்டை காட்டும்போது இந்த ஊர் பழங்குடி தலைவர் கூட மற்றவங்க ஜமீன்தார், இந்த ஊர் ரயில்வே ட்ராக்கை சேர்ந்தவர், இவங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்கஷன் போய் இந்த காட்டை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா இதில் மோகினி பிசாசு வந்து சூனியம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம், நீங்கள் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த காட்டை அழிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை விடாது அப்படின்னு போய் அந்த காலத்தில் வந்துட்டு இப்படியெல்லாம் சொல்கிறேன், அவனை துரத்தி விட்ருவான். அப்படியே சீனை கட் பண்ணால் ரயில்வே ட்ராக்கு ஒர்க்கர்ஸ் 2 பேர் காட்டுறாங்க. ஒருத்தர் காளிங்கர், இன்னொருத்தர் கோபால் சொல்கிறான், அண்ணன் டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்பலானே அப்படின்னு. காளிங்க சொல்கிறான், இன்னும் நம்ம வேலை செய்கிறது நிறையா இருக்குப்பா, இப்போ பாட்டுக்கு அப்படியே விட்டால் நம்ம சம்பளத்தில் கை வச்சுருவாங்க சொல்கிறாரு கோபால்கிட்ட. இதை பார்ப்பா, நீ இன்ஸ்டால்மெண்ட்டில் நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கல, அதுக்கெல்லாம் எப்படி பில்லு கட்டு, அப்போ காளிங்கன்னு சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு வேலை பார்க்க போய் பார்த்தா அங்கே உள்ள சுரங்கப்பாதையில் பயங்கரமாக ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டு நம்ம காளிங்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா நம்ம கோபாலை தூக்கி பிரிட்ஜ் மேலே யாராவது தூக்கி வச்சுட்டு நிற்காங்க, கருப்பு வரும், அது பார்த்தா ஒரு மோகினி பிசாஸ். அப்படியே இவர் அலறோட சீனை கட் பண்ணுறாங்க. அப்படியே நமக்கு சங்கரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதில் வந்து இந்த ஜமீன்தார் குறுந்தாடி வச்சுருக்க ஒரு ஜமீன்தார் பக்கத்தில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன், இங்கே வந்துட்டு அந்த பிஸ்னஸ் மேனை குஷிப்படுத்துறதுக்காக அங்கே நிறைய கேர்ள்ஸை டான்ஸ் ஆட விட்டு ஜமீன்தாரை அந்த பிஸ்னஸ் மேனை கூல் படுத்திட்டு இருக்கார். இந்த குறுந்தாடி தான் ஜமீன்தார். யாரெல்லாம் சங்கரா ரிசார்ட்டுக்கு இருக்கணுமோ இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போ தான் நமக்கு ஹீரோயினே அவங்க சிஸ்டரையும் காட்டும். ஹீரோயினா அவங்க சிஸ்டரும் இந்த ப்ராஜெக்டோட லே அவுட்லாம் இருக்கும், அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன் லே அவுட் இருக்கும், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். என்னடி சுற்றி முற்றியும் பார்த்தேன், ஒரு பசங்க கூட காணோம், என்ன ரயில்வே ஸ்டேஷன் இது, காலேஜில் தான் சைட் அடிக்க முடியல, எங்கேயா சைட் அடிக்கலாம் பார்த்தா ஒருத்தங்க கூட வரலையே அப்படின்னு அவர் தங்கச்சி ஹீரோயின்ட்டு காட்டுறாங்க. இவங்க தான் காளிங்கனோட ஒய்ஃப். தன்னோட ஹஸ்பண்ட் காணோம் சொல்லி ஜமீன்தார்கிட்ட கேட்குறக்கா வந்திருப்பாங்க. அதே டைமில் நிறைய லேடிஸ் அங்கே கத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஜமீன்தாரும் அந்த பிஸ்னஸ் மேனும் அப்படியே வந்துட்டு என்னையே நடந்துட்டு இருக்குது, இங்கே பாட்டுக்கு இப்படி இருக்குது, நீ பாட்டுக்கு ட்ரெயினை விட்டுட்டுருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா, இது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ண ரயில்வே ஸ்டேஷனில் ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை. நாங்கள் பார்த்தா ரயில்வே ட்ராக்கில் நின்றுட்டு இருப்பான் ஒருத்தன், அவனை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க வைப்பாங்க. அப்புறம் அவனையே ஜொல்லு விட்டு ஹீரோயின் கடந்து போவான். டேய் அவன் பார்க்கவே இல்லை, நீ வேறு ஜொல்லு ஏடி அப்படின்னு அவர் தங்கச்சி உள்ள காட்டும் போது அந்த ட்ரெயினோட டிரைவர் காட்டுறாங்க. அவர் இப்போ தான் டை அடித்தோம், இன்னும் அங்கங்கே வெளில தெரிய தான் தெரியுது அப்படின்னு அவர் புலம்பிட்டு பார்த்துட்டு கோச்சை காட்டுறாங்க. அதில் தான் நம்ம ஜமீன்தாரும் பணக்காரங்களும் அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏழைகளை நம்ம ஏழையாக வச்சுருக்கோம் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தாரக மந்திரத்தை சொல்லி என்னோட புருஷனை காணான்னு தேடி வந்துட்டு இருந்தாங்களா ஒரு லேடி, அவங்க தன்னோட பேக்கை வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போது அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி தூக்கி வைப்பார். இதை பார்த்தோன்னே யாரா இவன், இங்கே ஒரு லவ் சீன் ஸ்டார்ட் ஆகிடுமோ நானும் பார்த்தேன். அதான் அதே கோச்சில் ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிருப்பான். அப்படியே ஹீரோனை பார்த்தோமா சிரிச்சமாக வருவான்னா உடனே இப்போ வந்து ஏதோ பேசாமல் பாரு அப்படின்னு சொன்னால் அவன் கண்டுக்காமல் போயிடுவான். ஹீரோ தங்கச்சி சிரிப்பா பெரிய பல்ப் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தால் அவன் பாட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு திரும்பி போயிடுவான். இந்த ட்ரெயினில் மொத்தம் 5 பெட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு கோச் பெரிய பணக்காரங்க, 2வது கோச் எக்கனாமிக், மற்ற 3 வந்துட்டு நார்மல் பீப்புள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்கனாமிக் கிளாஸ் ஆளுங்கள்லாம் வந்துட்டு செல்ஃபி எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஜோடி சொல்லும், ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பணத்தை மோசடி பண்ணியாச்சு, ஆல்ரெடி நிறைய பேர் இப்படி உள்ளவங்களாம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, இப்போ என்னையும் சந்தேகப்பட்டிருக்காங்க, அதனால தாண்டா அவனை தனியாக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்தையும் வித்துட்டியா அப்படின்னு பேக்கில் இருக்க பணத்தெல்லாம் காட்டும். சரி மூடு, ரொம்ப நேரம் தான் காட்டிகிட்டு இருக்கேன், நான் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கை மூடி வைப்பாங்க. அந்த டைமில் ஒரு வெயிட்டர்ஸ் வந்துட்டு, மேடம் பேக்கை மடியில் வைக்கக்கூடாது மேலே வைக்கணும் அப்படின்னு. யார் மேலே மேடம்,
அட மேலே கபோர்டு இருக்குங்க அங்கே வைங்க அப்படின்னா சரி ஓகே மேடம் வச்சு அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம காலிங்கனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க தன்னோட ஹஸ்பண்ட் காணோன்னு ஒவ்வொரு வழியாக பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு கவுச்சுக்கும் நடுவில் வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். அது வழியாக பக்கத்து க்ளோச்சில் அதாவது அடுத்த க்ளோச்சில் என்ன நடக்குதுங்கிறது இங்கேருந்து வேடிக்கை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஏதோ ஒரு உருவம் நிற்கிறது வேடிக்கை பார்க்கணும். யோ இந்த வரேன் எத்தனை நாள் என்கிட்ட எஸ்கேப் என்னை விட்டு ஓடி போயெல்லாம் பார்க்குறியா அப்படின்னு புருஷனை தேடி வந்திருப்பாங்க. 4th கோச்சில் 3rd கோச் வந்துட்டு அவங்க பார்க்குறத பார்த்து அங்கே ஃபோட்டோகிராஃபர் இருப்பான். தன்னோட ஹஸ்பண்ட் அங்கே இருக்கமா இதைப்பா ஜமீன்தார் உன்னை நம்பி தான் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கேன். அட ஒன்றும் இல்லைங்க அப்படி முதல்ல இந்த ஊருக்குள்ளே இருக்க இந்த பேய் பொருளையெல்லாம் ஒழிச்சு கட்டு அப்படின்னு அதை பார்த்துக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பி கட்டி ஹீரோயின் சிஸ்டர் அப்படியே வேடிக்கை பார்த்துப்பான். சடனாக ஒரு பறவை வந்துட்டு கண்ணாடியில் அடித்து மூஞ்செல்லாம் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடும். அக்கா இதை பார்த்தியா இங்கே பறவை கூட சூசைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு போகுதுண்டி எனக்கு வேறு முட்டிக்கிட்டு வருது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போனால் அங்கே இப்போ ஒரு கூட்டமே நிற்கும். போதுண்டா இவங்களுக்கு அப்புறம் போனால் எனக்கு நினைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகணும். அப்படி போகும்போது தங்கச்சி வந்துட்டு அக்காவோட டைரியை வேடிக்கை பார்த்து ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்துட்டு குனிஞ்சிட்டு பார்த்தா அங்கே கண்ணாடியில் வந்துட்டு ஒரு உருவம் வந்து நிற்கும். அது அவளுக்கு தெரியாது நமக்கு. ஹீரோயின் வயிற்றை பிடிச்சிட்டு வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு ரெஸ்ட் ரூம்லேயே நிற்பா. இப்போ ஒரு குழந்தைய காட்டுவாங்க. அவள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பார்த்தா இன்னொரு குழந்தை வந்து எட்டி பார்த்துருக்கும். ஹாய் அப்படின்னு கை காட்டு அப்படி போகும். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படியே ஓடி போயிட்டு வெளியே போய் பார்ப்போம். இப்போ இந்த ரயில்வே அதிகாரியை காட்டுறாங்க. அவர் ட்ரெயின் ஓட்டிட்டு சிசிடிவியை பார்த்தா அங்கே டோர் மட்டும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கட்டு என்னென்னு போய் பாடுறா அப்படின்னு அசிஸ்டண்ட்டை சொன்னோன்னா அவன் போய் பார்க்குறான்னு சொல்லி வந்துடும். வரலன்னு சொல்லிட்டு 5th கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு 4th கம்பார்ட்மெண்ட்டு ஹீரோனோட சிஸ்டர் அங்கே வந்துடுவா. இங்கே ஒரு குட்டி பொண்ணு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்துருப்பாள். அவளை பார்க்குறக்கா அப்படி கண்ணாடி பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு உள்பக்கமாக வந்துப்பா. ஹீரோனை பார்த்தா ஹீரோயின் சிஸ்டர் வந்து என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை லைட்டாக பெயினாக இருந்தது அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரெயின் வரைக்கும் பிரிட்ஜு உள்ளே போயிட்டு வரும். அதான் சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது உள்ளே போயிட்டு வரும். வெளியே வந்து பார்த்தா 5th கம்பார்ட்மெண்ட்டே காணும். அப்படியே ஷாக் ஆகிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயிட்ட வந்துட்டு கேட்பான் என்னையா அது 5th கோச்சை காணாமல் அப்படி ஒன்று எல்லாரும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. இதை பாருங்கள் மக்களே 5th கம்பார்ட்மெண்ட் செக்கிங்காக அங்கே வந்துட்டு நாங்கள் தான் கழட்டி விட்டுருக்கோம். உங்கள் திங்ஸ் எல்லாம் நாங்கள் பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்போம். இன்னொரு இன்ஜின் ரெடியாக இருக்குது வந்துகிட்டே இருக்குது நீங்கள் பயப்பட வேணாம் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே சப்பக்கட்டு காட்டும். ஹீரோ மேலே நம்பிக்கை இல்லாத ஃபோட்டோகிராஃபர் ஓடி வந்துட்டு டேய் நீ சப்பக்கட்டு தானே காட்டுற அப்படின்னு. இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் மறுபடியும் ரெஸ்ட் ரூம் பக்கம் போனோன்னா ஹீரோயின் வர ஃபோன் கால் வந்து அவள் சிஸ்டர் எடுப்பா. எடுத்து பார்த்தா அவளோட ஃபேமிலி டாக்டர் பேசுவாங்க. இந்த மாதிரி அவளுக்கு லங் கேன்சருக்கு வீட்டில் சொல்லாமல் ஓடி வந்துட்டா நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொன்னால் அவள் கண்கலங்கி நிற்பா தங்கச்சி. ஹீரோ என்ன பண்ணுவான்னா அங்கே போயிட்டு மெயின்டெனன்ஸ் பட்டன்லாம் செக் பண்ணால் அங்கே ஏதோ ஜெல்லு மாதிரி ஊற்றிட்டு இருக்கும். எப்படி அந்த கோச் மட்டும் தனியாக கலந்து போச்சுன்னு பார்த்தா இப்போது ட்ரெயினோட மேலதிகாரி வந்து பார்ப்பா என்னையா பண்ணி வச்சுருக்க ஐயா 5th கோச்சை காணோம். அது எப்போ காணாமல் போனோம் சரி இதை நமக்குள்ளே வச்சுப்போம் வெளியே எங்கேயே சொல்ல மக்கள்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மூடி மறைக்க பார்ப்பார். வீட்டுக்கு ஒழுங்காக போய் சேருமானே தெரியலையே எந்த நேரத்தில் அந்த ட்ரெயினில் ஏறினமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி 4th கோச்சை காட்டுறாங்க. அங்கே தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். அவர் நிரந்தரமாக தூங்குறதுக்காக பிளான் போட்டு இப்போ சிம்பிளாக தூங்கிட்டு இருக்குது நம்ம சாம்பிளாக காட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய சிங்கர்ஸ்லாம் உட்காந்து பாடிட்டு இருப்பாங்க. அதான் மியூசிக் ட்ரூப் மாதிரி வச்சுட்டு கத்திட்டு இருப்பானுங்க. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கடுப்பாயிடும் என்னையா அவனுங்க கத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு அந்த சுரங்கப்பாதை உள்ள ட்ரெயின் போக அங்கே ஒருத்தர் ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்தோன்னா அவனுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அவன் வாமிட் எடுத்து அங்கே அப்படியே பொத்துன்னு. அப்போ தான் இருட்டில் வந்துட்டு ஒரு வனதேவதை மோகினி பிசாசு அங்கே வந்துட்டு வரும். இது வேறு ஃபோட்டோகிராஃபர் அசராமல் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும். வனதேவதை என்னென்னா அப்படியே நண்டு மாற்றி மேலே ஊந்து வந்துட்டு இருக்கும். மேடம் இந்த பக்கம் இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா க்ளோஸ்அப்பில் அந்த ஃபோட்டோகிராஃபரும் எடுத்துகிட்டு இருப்பான். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு அதை விட்டு வெளியே வரும்போது காணாமல் போயிடும். இதை பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருப்பான். ஹீரோயின் தங்கச்சி முன்னாடி வேறு ஒரு டான்ஸ் ஆடிட்டு வேறு போயிருக்கும். அப்படியே பேர் மாதிரி அவள் வந்து திரும்பி அழுதுட்டு பிஸ்னஸ் மேன் கேட்பான் என்ன பங்கு இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கா அதான் பேய் இருக்குன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல ட்ரெயினை விட்டேன் அது தெரியாது மச்சான் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஒன்றுக்கும் ஆகாமல் போகிறோம் அது மட்டும் தெரிஞ்சு போச்சியா அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் மேன் பொண்ணு இறந்து போனாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வந்து புலம்பிட்டு இருப்பா. இப்போ பிஸ்னஸ் மேன்ட்ட ஜமீன்தாரும் வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனை ஹீரோ கூப்பிட்டு கேட்பான் டேய் என்னதாண்டா நடக்குது அப்படின்னு. சார் அந்த ஒவ்வொரு கோச்சும் சுரங்கப்பாதையில் காணாமல் போகுது திருப்பியெல்லாம் வர்றதுக்குள்ள டவர்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி திடீர்னு ஏதோ செடி முளைச்ச மாதிரி நிறைய புல்லுங்க தெரிஞ்சுன்னா அந்த ஆள் அப்படியே மறைச்சிட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறான். ரயில்வே அதிகாரிகிட்ட சொல்லுவான் இதை பார் நடக்கிறதெல்லாம் பேய் பண்ணுற மாதிரியே இருக்குது நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிடுற அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு. சார் ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா
ஐயோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாது, போலீஸே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து தேர்டு கோச்லேருந்து செகண்ட் கோச் வந்துடுவாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் நிலமை அப்படின்னு பிஸ்னஸ் மேலே கேட்டால் அது எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் எல்லாருமே வந்து செகண்ட் கோச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே எக்கனாமிக் கிளாஸுங்க வந்து இவங்களாம் கலீஜான ஆளுங்க இங்கேயே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை வந்துட்டு சென்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் 2 ரயில்வே ஸ்டாஃப் பேசிட்டு இருப்பாங்க. போடி தேர்டு கோச் கால் இல்லையா அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக போமா அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் மேனு சொன்னோன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகும் தேர்டு கோச்சு. இப்போ அந்த தேர்டு கோச்சை காட்டுறாங்க. இதில் தான் அந்த ஸ்டாஃப் கேர்ள்ஸ் 2 பேர் பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க 2 பேரில் ஒரு பொண்ணு அங்கே தேர்டு கோச்சுக்கு போயிருப்பா. இந்த பிஸ்னஸ் மேனும் அதே கோச்சில் தான் போயிருப்பான். இப்போ வண்டி என்ன ஆகுதுன்னா அந்த சுரங்கப்பாதை உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஃபுல் இருட்டாயிடுது. அங்கே லைட்டு பிளிங்காக எரிஞ்சிட்டு இருக்கும்போது பேய் உள்ளே வந்துடுது. சரி பேய்ங்களை காட்டும்போது பார்த்தா முதல்ல நான் அர்ஜுன் மாதிரி சேத்துல உருண்டு புரண்டு வந்திருக்கோம். என்னப்பா ட்ரெயினில் தண்ணியும் வரல ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு நிற்கிற மாதிரி எல்லா பேயும் நிற்கும். இங்கே இருக்க நம்ம பிஸ்னஸ் மேன் சொல்லலாம், யாரும் சத்தம் போடாதாங்க, அமைதியாக அடிக்காமல் வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் படுத்தும் உருண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு அந்த சென்ட் அடித்த பொண்ணு கையில் கத்தி எடுத்துட்டு உங்களை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு ஒரு பேய் அப்படியே பார்த்துட்டு அவளை பறிச்சு பார்த்து அவள் கையில் வச்சுருக்க கத்தி எடுத்து அவள் கழுத்தை அறுத்து அவளும் பேயோட கூட்டத்தில் ஜாயின் பண்ணிப்பான். அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸ் மேனு அப்படியே அந்த கோச்சை விட்டு வெளியே வரக்கா ட்ரை பண்ணிட்டுருப்பாரு. அவர் தலையை அப்படியே சட்னியாக நசுக்கி விடுவோம் அந்த பேய். இப்போ ஹீரோ ஹீரோயின் செகண்ட் கோச்சிலேருந்து தேர்டு கோச்சை பார்த்துட்டு இருப்பாங்க. அது உள்ளே வந்துட்டு பேய் அப்படியே ஆக்ரோஷமாக இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். உள்ளே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டே இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டாஃப் வந்துட்டு தேர்டு கோச்சில் மாட்டிருப்பா. அவளை காப்பாற்றுறக்கா கதவை திறக்க ஹீரோ ட்ரை பண்ணுவான். பேயும் விடாது. அதே டைமில் சுரங்கப்பாதை விட்டு வண்டி வெளியே வந்ததால் அந்த கோச்சே காணாமல் போய். இப்போ நமக்கு செகண்ட் கோச்சை காட்டா எல்லாரும் வந்துட்டு கூட்டமாக இங்கே இருக்கிறதால அங்கே ஆல்ரெடி இருந்தவங்களுக்குலாம் கடுப்பாகிடுது. இவங்க யார் நம்ம கிளாஸில் வந்துட்டு உட்காந்துருக்கு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு. இப்போ நம்ம ஜமீன்தார் என்ன சொல்கிறோன்னா ரயில்வே அதிகாரிட்டையோ எப்படியாவது இவங்க கிரிமினல் சொல்லிடுறா, திருட்டு பசங்க, அதனால தான் கோச்செலாம் கழட்டி விட்டு இந்த கோச்சிங் காலி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த அவுத்து விட்டு இந்த கொலகார பசங்களாம் இமீடியட்டாக இறக்கி விடுங்க அப்படின்னு காத்துனோன்னா ஜமீன்தார் ஆமாப்பா வெளியே போங்க அப்படின்னு துரத்தி விடுவான். அதே டைமில் பார்த்தா அந்த பண பேக்கோட கபோர்டில் ஒருத்தன் வச்சுருந்தான்ல, அவன் இப்போ எழுந்திருவான். கையில் ஒரு பாட்டில் உடச்சிட்டு நிற்பான். கையில் உள்ள பாட்டில் உடச்சிட்டு கரெக்டாக போயிட்டு ஹீரோட நெஞ்சில் சொருவதுக்காக போயிட்டு இருப்பான். இப்போ ஹீரோட தங்கச்சி இவன் தலையில் ஒரு பேக் வச்சு அடித்து அந்த பாட்டில் கீழே அந்த பாட்டில் ஹீரோனை எடுத்துகிட்டு ஓரமாக நிற்பா. இவன் மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துட்டு பாட்டில் இவன் வயிற்றில் குத்தி பிடிச்சி வச்சுப்பாங்க. அதனால் கடுப்பில் ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டில் காட்டணும்னு எல்லாரும் விட்டு விலகி ஓடிடுவாங்க. ஜமீன்தார் அங்கே செகண்ட் கோச்சை லாக் பண்ணி வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபர்ஸ்ட் கோச்சில் இருந்து ரயில்வே அதிகாரிட்ட பேசிட்டு இருப்பான். சார் எப்படியா உள்ளே விடுங்க சார், ரயில்வே அதிகாரி சொல்கிறதும் கேட்க மாட்டான். இப்போ ஹீரோ என்ன பண்ணான்னா அந்த கண்ணாடி டோரை உடச்சி செகண்ட் கோச்லேருந்து ஃபஸ்ட் கோச்சுக்கு ஹீரோயினெல்லாம் அவங்க ஆளுங்கள்லாம் உள்ளே அனுப்பிடுவோம். ஹீரோ அந்த கேப் வழியாக உள்ளே வரக்கு ட்ரை பண்ணுவான். அங்கே உள்ள ஆளுங்களாம் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைமில் பேய் உள்ளே வந்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ உள்ளே இழுத்து போட்டுருவான். அதாவது செகண்ட் கோச்லேருந்து ஃபஸ்ட் கோச்சில் உள்ளே இழுத்து போட்டுருவான். இப்போ செகண்ட் கோச்சில் காட்டுறாங்க பேய் கத்தால கண்ணால் குத்தாது ஒன்று குத்தாட்டம் ஆடி எல்லா ஆளுங்களையும் தும்சம் பண்ணிட்டு ரத்தம் தெறிக்க அங்கே சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து அங்கே தடுக்கிறக்கா ஒருத்தன் ஃபயர் கன்னுமே ஒன்று வச்சுருப்பான். அவன் கண்ணையே குத்தி விட்டுருவான். வண்டி ஒவ்வொரு சுரங்கப்பாதை உள்ள போகும்போது ஒவ்வொரு டிக்கெட்டாக அதை ஒவ்வொரு கோச்சாக காணாமல் போயிடுது. இப்போ கடைசியாக இருக்குது ஒரு கோச்சு அப்புறம் ஒரு என்ஜின். இந்த என்ஜின் உள்ள நம்ம ஜமீன்தார் உள்ளே போயிட்டு ஓடி போயிட்டு மிரட்டி அங்கே உள்ள டிரைவரை வந்து வண்டி நிறுத்தவே கூடாது, பிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு வண்டி ஸ்பீடாக ஓட்ட சொல்லி. இதே டைமில் ரயில்வே அதிகாரி உள்ளே போயிட்டு அங்கே பார்த்தா கதவை லாக் பண்ணி வச்சிருக்கான் ஜமீன்தார். அந்த டிரைவரை பார்த்து கத்திட்டு வேலை வேணும்னா கதவை தோற அப்படின்னு சொன்னால் அவன் கதவை திறந்து விட்டுறான். உள்ள ஒரு அடிதடியே போயிட்டு இருக்கு. இந்த அடிதடியில் ஜமீன்தார் ஒரு கிக் அடிக்க ஹீரோ போயிட்டு அங்கே ஜன்னல் வழியாக விழுந்துடுறான். அங்கே ஒரு போஸ்டில் அடித்து ஹீரோட தலை தனியாக பிச்சுட்டு போயிடுது. ஆனால் ஹீரோ அப்படியே என்னங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோட தலையை காட்டுறாங்க. திருஷ்டி பூஷணிக்காமல் ரயில்வே தண்டவாளம் பக்கம் அங்கே இருக்க டிரைவர் பிரேக்கை போட அதுக்கப்புறமா வண்டி ஸ்லோ ஆகிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் எல்லாம் ரவுண்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ ரயில்வே அதிகாரியும் வந்து நல்ல புள்ளமாக வந்து சொல்லுவேன், நான் இவ்வளோ சொன்னேங்க இந்த ரூட்டுக்கு வேணாம் வனதேவதை இருக்கிற இடம் கண்டிப்பாக வந்து பேய் பிசாசெல்லாம் வந்து ஆட்டம் போடுன்னு சொன்னால் கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவராக மாறிடுறாரு. இப்போ அந்த ஹஸ்பண்ட் மிஸ்ஸான லேடியை வந்துட்டு ஜமீன்தார்ட்ட வந்து கேட்டான், இவனை தெரியுமா ஆமாம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு. ஏன்டா ஒன்றால் தான் நான் செத்து போயிருப்பான், இந்த மாதிரி எத்தனை பேர் தாலியாக இருக்குடா இன்னும் உயிரோடு இருக்க, நீ போய் சேர்றா அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு அங்கே வந்துட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட் சீனை காட்டுறாங்க. அந்த டென்ட்டில் நடந்த விஷயம்லாம் போய்ட்டுருக்கு. டூரிஸ்ட் பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிசார்ட்டுக்கு கூட்டமாக வந்துகிட்டே இருக்கும். போனால் கொட்டும் அப்படின்னு ஒரு பேயை காட்டுவாங்க. கொட்டுமா வந்து கொட்டுறோமா அப்படின்னு பறிச்சு பார்த்து. இந்த படத்தோட மெயின் கான்செப்டே காட்டுகளை அழித்து அதில் வந்து ட்ரெயில் ட்ராக் போடுறேன் அப்படிங்கிறதால அங்கே இருக்க பேய்க்கு கோவம் வந்துடுது. இப்போ ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறமா எல்லோரும் இறங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அப்புறம் அந்த ரயில்வே அதிகாரி அதுக்கப்புறமா அந்த மிஸ்ஸிங் லேடி இவங்களாம் இறங்கி எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி வழி காட்டுறான்.
நம்ம டிரைவர் வண்டியை பார்க் பண்ணக்கு சுரங்கப்பாதத்துக்கு முன்னாடி. ஸோ எல்லா பேயும் அங்கே ரவுண்டு கட்டி நிற்குது. கமான் சோல்ஜர்ஸ் வந்து நம்ம கேங்கில் ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கமான் கூப்பிட்டுட்டு இங்கே இருக்கவங்கலாம் பதறிட்டு காட்டு உள்ள ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டிக்கெட்டை விட்டால் நம்ம ரயில்வே அதிகாரியை காட்டுறாங்க, எப்படியோ நல்ல வேஷம் போட்டு தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு காட்டு உள்ள ஓடி வந்து அங்கே எல்லா பேயும் சிரிக்குது. வாங்க நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரித்து அவனை வந்துட்டு மரமாக மாற்றி விட்டுது. ஹீரோயினா அவங்க சிஸ்டர் வந்துட்டு அந்த காட்டுள்ள போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா மறைஞ்சிட்டு பேய்ங்க அங்கங்கே உலா வந்துட்டே இருக்குது. இவங்களால எஸ்கேப் ஆகவே முடியல. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க, அவன் 2 பேரையும் சுற்றி வேருங்க அப்படியே சுற்றிட்டே போகுது. ஆனால் ஹீரோயின் சிஸ்டரை மட்டும் அப்படியே மரமாக மாற்றி விட்டுது. ஹீரோயினுக்கு உடம்புல மட்டும் வேர் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரெல்லாம் காணாமல் போயிடுது. அப்படியே ஷாக் ஆகிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவன் தங்கச்சியோட மரத்தை பார்த்து திரும்பி அழுதுட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணி 6 months லேட்டர் நமக்கு சீனை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் மொட்டை அடிச்சுட்டு வர்றான். ஏன்னா அவளுக்கு தான் லங் கேன்சர் வந்துடல, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்ததால் மொட்டை அடிச்சுட்டு அங்கே வந்து பார்க்குறான். இப்போ மரத்தெல்லாம் பார்த்து என் கூட ரொம்ப நாள் வாழ்வேன்னு சொன்னீங்க, என் தலைமுடி நரைச்சி போனதுக்கப்புறம் உன் கூட இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ பாரு என் தலையில் முடியும் இல்லை நீயும் இல்லைன்னு சொல்லி தங்கச்சியோட மரத்தை பார்த்து கதறி எழுதிட்டுருக்கா. இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.